120 ஆண்டுகால வரலாற்றில் இல்லாத அளவுக்கு இன்று 1 லட்சத்தை தாண்டி விட்டது. கிட்டத்தட்ட நாம் ஒரு 6 மாத காலமாக 1 லட்சத்தை தாண்டுமா தாண்டாதா என்று கேட்டுக்கொண்டிருந்த நிலையில் இன்று தாண்டி விட்டது. முதலில் இந்த 1 லட்சம் ரூபாய் தாண்டியதற்கான காரணங்கள் என்ன என்பது குறித்து விவாதித்து அதன் பின்னர் அதன் ஏற்படக்கூடிய விளைவுகள் குறித்து நாம் விவாதிக்கலாம். முதலில் இப்போது 1 லட்சத்தை தாண்டுவதற்கான காரணம் என்ன சார்? இப்போ தாண்டி இருக்குன்னா மெயினாக சொல்ல போனால் அமெரிக்காவில் ஃபெடரல் ரிசர்வ் வங்கி தன்னுடைய வைப்பு நிதிக்கு உண்டான வட்டி விகிதத்தை குறைச்சிருக்காங்க. அது வந்து 0.25% குறைச்சிருக்காங்க. அதனால பேங்க்ல வச்சிருக்க முதலீட்டாளர்கள், அதாவது வைப்பு நிதி வந்து எப்பயுமே பேங்க்ல நிறைய போட்டு இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க, அவங்க எல்லாமே அந்த வட்டி விகிதத்தை குறைச்சனால அதுல இருந்து வித்ரா பண்ணி முழுக்க முழுக்க கோல்டு பக்கம் தன்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை திருப்பி இருக்காங்க. அதனால அங்க தற்காலமா ஒரு டிமாண்ட் ஏற்பட்டிருக்கு. இந்த டிமாண்ட்னால தங்கத்தினுடைய விலை கொஞ்சம் கொஞ்சமா விலை ஏற ஆரம்பிச்சு இந்த ஓரிரு தினங்கள்ல. அது மட்டும் இல்லாம அமெரிக்க டாலருடைய மதிப்பு இந்திய ரூபாய்க்கான மதிப்பு வந்து உயர்ந்திருக்கு. அதுவும் வந்து எப்படி தங்கம் வரலாறு காணாத அளவுல 1 லட்சத்தை தாண்டிச்சோ அது போல அமெரிக்க டாலருடைய மதிப்பும் 90 ரூபாய் 75 காசுகள் என்ற விதத்துல விலை உயர்ந்திருக்கு. இரு சேர ஒண்ணுமா சேர்ந்து வந்தனால இப்போ தங்கத்துடைய விலை வரலாறு காணாத அளவுக்கு புதிய ஹிஸ்டரியை தொட்டிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இது அமெரிக்காவில் ரேட் கட் பண்ணுறதுக்கும் இந்தியாவில் தங்க விலை உயர்வதற்கும் அது என்ன கோயின்சைடு இருக்குது சார்? ஏனென்றால் 2 காரணம் சொன்னீங்க. ஒன்று, அமெரிக்காவில் வந்து வைப்பு நிதிக்கான வட்டித்தொகை குறைப்பு ரேட் கட் அறிவிச்சிருக்காங்க. இன்னொன்று, டாலரோட மதிப்பு இந்தியாவில் மட்டும் அந்த இந்திய ரூபாயின் மதிப்பு மட்டும் உயரலை, மற்ற நாடுகள்லையும் இதே போல் அந்தந்த நாடுகளுடைய ரூபாய் மதிப்பும் வந்து பெரிய வீழ்ச்சியை அடைஞ்சிருக்குது. இது இந்தியாவில் உயர்வதற்கான காரணம் என்ன? 2 விஷயம், 2த்துமே கரெக்டாக கேட்டீங்க. நேயர்களுக்கு புரியுற மாதிரியே சொல்லலாம். இது எப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அமெரிக்கா வந்து நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து அந்த வட்டி விகிதத்துக்கு, அது பேங்க்ல இருந்து வர வட்டிக்காக சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல அவங்க வட்டி விகிதத்தை 0.25% குறைச்ச உடனே அதுல இருந்து வித்ரா பண்ணி தங்கத்துல கோல்டு, இப்ப இருக்கிற இதுல பாத்தீங்கன்னா கோல்டுல மட்டுமே கடந்த ஒரு வருடம் கூட சொல்ல முடியாது, இந்த வருடம், அதாவது ஜனவரியில இருந்து கேலண்டர் இயர், ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 31ஆம் தேதின்றது அந்த கேலண்டர் இயர். இன்னும் 31ஆம் தேதி வரல, இன்னைக்கு 15ஆம் தேதி தான் ஆயிருக்கு. அப்படி இருக்கும் இந்த காலகட்டத்திலேயே பார்த்தோம்னா ஜனவரி 1ஆம் தேதி ஒரு கிராம் 7150 ரூபாய் இருந்துச்சு. தங்கம் போன வருஷம் வந்து 46% ஈல்டு கொடுத்துச்சு, அதாவது விலை உயர்ந்துச்சு. முதலீட்டாளர்களுக்கு திருப்திகரமான ஒரு உயர்வு கொடுத்துச்சு, லாபம் கொடுத்துச்சு. அது போல இந்த வருடம் பாத்தீங்கன்னா 75%, 7150 ரூபாயில இருந்து 12515 ரூபாய் இன்னைக்கு ரேட். இப்பத்திய ரேட், இப்பெல்லாம் வந்து இன்னைக்கு ரேட்னா சொல்ல முடியாது, இப்பத்திய ரேட் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு கூடிக்கிட்டே இருக்கு. ஈவினிங் ஒரு ரேட்டு, சில டைம் ஈவினிங் கொடுத்ததுக்கு அப்புறமும் கூட விலை உயர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அந்த மாதிரி உயர்ந்துகிட்டு இருக்கு. அதனால இந்த ரேட் ஆனது தங்கத்தினுடைய ரேட் அங்க இப்போ குறிப்பா சொல்ல போனா LBMAன்னு சொல்லிட்டு லண்டன் புல்லியன் மார்க்கெட்டர்ஸ் அசோசியேஷன் சொல்லிட்டு, அது அமெரிக்காவும் லண்டனும் சேர்ந்துதான் அந்த ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க. நீங்க கேட்டீங்க இல்லையா, எங்கேயோ ஒரு நாட்டுல அங்க ரேட் கட்டினா இங்க என்னங்க நமக்கு பாதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு, பெரும்பகுதி வர்த்தகத்துல ஈடுபடுறது அமெரிக்கா, US. அதனால அதனுடைய பாதிப்பு உடனே இன்வெஸ்டர்ஸ் நிறைய மாறி இந்த பக்கம் வரும். அங்க டிமாண்ட் வந்து தங்கத்துடைய எப்பயுமே ஒரு பொருள் டிமாண்ட், இப்போ இந்த பொருளை யாருமே வாங்கறதுக்கு இல்லை அப்படின்னு சொன்னோம்னா அதனுடைய விலை வந்து கட்டுப்பாடுல இருக்கும். நிறைய வாங்கறதுக்கு வந்துட்டாங்க, ஆனா அந்த பொருள் கம்மியா தான் இருக்குன்னா விற்கிறவருடைய அவர் எடுக்கிற டிசிஷன் தான் விலை உயர்ந்துகிட்டே இருக்கும். அது மாதிரி தான் இந்த தேவைகள் நிறைய வர வர ஆட்டோமேட்டிக்கா கோல்டு ரேட் ஏற ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு விஷயம் கேட்டீங்க, டாலர் ரேட்டு மற்ற எல்லா கண்ட்ரிலையும் தான் உயர்ந்திருக்கு, இந்தியாவில் மட்டுமா அப்படின்னு இல்ல. நாம எல்லா கண்ட்ரியுமே, குறிப்பா சொல்ல போனா வெளிநாடுகள்ல இருந்து தங்கத்தை யாரெல்லாம் இம்போர்ட் பண்ணி தன்னுடைய நாட்டில் விற்பனை செய்யறாங்களோ அந்த நாடுகள் எல்லாமே தங்கத்துக்கு நிகரான டாலரை தன்வசம் கைவசம் இருக்கிற அமெரிக்க டாலரை கொடுத்து தான் தங்கத்தை வாங்கணும். அதுல உலகத்திலேயே பார்த்தோம்னா நிறைய இம்போர்ட் பண்றது நம்ம தான்.
ஓஹோ. நம்ம வந்து சராசரியா பார்த்தோம்னா 800 டன் ஒரு வருடம் ஒண்ணுக்கு இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும் பட்சத்துல நம்மகிட்ட கைவசம் இருக்கிற அமெரிக்க டாலர், அந்த டாலரை கொடுத்து தான் நாம வந்து தங்கத்தை வாங்கணும். அப்படி டாலரை கொடுத்து வாங்கினா டாலரை திருப்பி நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும். இன்னைக்கு ரேட் வந்து ஒரு 83 ரூபா இருந்துச்சு 6 மாசம் 7 மாசம் முன்னாடி. ஆமா. அப்போ ஒரு $100 வாங்குறோம் அப்படின்னு சொன்னோம்னா நாம வந்து 8,300 ரூபா கொடுத்து வாங்கினா போதும் நம்ம கிட்ட இருக்கிற ரூபாயை. ஆனா இன்னைக்கு 9,075 ரூபா கொடுத்து தான் அந்த டாலர் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. ஏன்னா அந்த அளவு 83 ரூபாயில இருந்து 90 ரூபாய் 75 காசுகள் அளவுக்கு விலை உயர்ந்திருக்கு. அதனால அதுவும் ஒரு காரணம் தங்கத்தினுடைய விலை உயர்றதுக்கு. இன்கேஸ் நம்ம இந்திய ரூபாயோடைய மதிப்பு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகி டாலருடைய மதிப்பு குறைஞ்சதுன்னா அப்படியே இன்னைக்கு 97 ரூபாய் இருக்கிற டாலர் அப்படியே பாதிக்கு பாதி 48 ரூபா 49 ரூபா வந்துருச்சுன்னா தங்கம் விலையும் பாதிக்கு பாதி அப்படியே குறையும். ஓகே. ஏன்னா நம்ம டாலர் தானே இது பண்ணி டாலரா தானே வாங்குறோம் அது குறையும் அப்படின்றனால. ஆனா அது இன்னைக்கு வருமானது சந்தேகம். வராது. ஏன்னா என்னைக்காவது ஒரு நாள் அமெரிக்கா ரொம்ப பொருளாதாரத்துல டவுன் ஆகி இந்திய பொருளாதாரத்தை ரொம்ப ஸ்ட்ராங் ஆகி இந்த மாதிரி விஷயங்கள் மாற்றி நடந்தால் மட்டும் அது மாதிரி சாத்தியம் இருக்கு. இல்லைன்னா இந்த டாலருடைய மதிப்பும் இந்த லெவல் போய்கிட்டே இருக்கும், தங்கத்தினுடைய விலையும் உயர்ந்துகிட்டே இருக்கும்.